சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் தபேதார் மாதவி மணலிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். உதட்டு சாயம் பூச வேண்டாம் என்ற அறிவுறுத்தலை மீறியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினாலும் அதற்கு மேயர், துணை மேயர் இடையேயான மோதல் போக்கே காரணம் என கூறப்படுகிறது. அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மாநகராட்சியின் 49வது மேயராக பிரியா பொறுப்பேற்ற பின் சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் தபேதாராக மாதவி என்பவர் நியமிக்கப்பட்டார். இவர் மேயருக்கு தேவையான அலுவலக உதவிகளை செய்வதுடன் பாதுகாப்பிற்காக அவர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளிலும் அரசு விழாக்களிலும் உடன் செல்வது வழக்கம். இந்நிலையில் கவனத்தை பறிக்கும் வகையில் உதட்டுச் சாயம் போன்றவற்றை பூசிக்கொண்டு பணிக்கு வரக்கூடாது என அதிகாரிகள் தரப்பில் அவருக்கு அறிவுரை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே பணிக்கு தாமதமாக வந்ததாக கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாதவிக்கு மேயர் அலுவலகத்தின் அலுவலர் சிவசங்கர் மூலமாக மெமோ வழங்கப்பட்டது. காலில் சிறிய காயம் இருப்பதால் தான் அரை மணி நேரம் தாமதம் ஏற்பட்டதாக மாதவி தரப்பில் விளக்கம் தரப்பட்டது. மேலும் தன்னிடம் லிப்ஸ்டிக் பூசாதே என்று கூறியதை மீறியது குற்றமா என்று மெமோவுக்கு அளித்த விளக்கத்தில் மாதவி குறிப்பிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. லிப்ஸ்டிக் பூசக்கூடாது என்பதற்கான அரசு உத்தரவு இருந்தால் அதை காட்டுங்கள் என்றும் மெமோவுக்கு மாதவி பதிலளித்திருந்ததாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் மணலி மண்டல அலுவலகத்திற்கு மாதவி பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இதற்கு தமிழிசை சவுந்தரராஜன், சின்மயி உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்தனர். எலிசபெத் ஆர்டன், லிஸ் கிளேர்பார்ன், லாக்மே இந்த மாதிரி பிராண்டிலேருந்து லைட் கலர்ஸா வேணா அது ஜீவோவா அந்த அம்மா கேட்டிருக்காங்க இல்லையா, ஜீவோல போடுங்கன்னு. அவங்க வேணா ஜீவோல இல்ல, நான் வேணா மாமன்ற கூட்டத்துல கேட்கறேன். அடுத்த வாட்டி நான் வேணா இந்த வாட்டி பிரைட் ஆரஞ்சு பர்பிள்லாம் ஐஸ்வர்யா ராய் ஒரு வாட்டி கான்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல் போனப்போ பர்பிள் போட்டு போனாங்க. அது பெரிய டிபேட் ஆச்சு. அப்போ ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது கலர் என் வயசுக்கு ஒவ்வாததுதான், பட் ஸ்டில் அந்த லேடிக்கு சப்போர்ட்டா நான் அதை போட்டு போறேன். ஆனால் தபேதார் மாதவியின் இடமாற்றத்திற்கும் லிப்ஸ்டிக் விவகாரத்திற்கும் சம்பந்தமில்லை என மேயர் பிரியா தரப்பில் கூறப்பட்டுள்ளது. உரிய நேரத்தில் பணிக்கு வராதது, அலுவலக உத்தரவை பின்பற்றாதது ஆகிய காரணங்களால் மாதவி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் பலமுறை மெமோ கொடுத்தும் உரிய பதில் அளிக்காத காரணத்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேயர் தரப்பில் விளக்கம் தரப்பட்டது. மற்றொருபுறம் மேயருக்கும் துணை மேயருக்கும் இடையே மோதல் போக்கு நிலவுவதாக கூறப்படும் நிலையில் மேயர் தரப்பு தகவல்களை துணை மேயர் தரப்பில் மாதவி மறைமுகமாக பகிர்ந்து வந்ததாகவும் புகார் எழுந்தது. அதன் காரணமாகவே பணியிட மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றொரு தகவல் பலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் பணியை ஒழுங்காக செய்யவில்லை என்று தன் மீது பொய் புகார் கூறுவதாக மாதவி குற்றம் சாட்டியுள்ளார். லிப்ஸ்டிக் பத்தி எனக்கு இந்த மெமோ கொடுக்கறதுக்கு 1 வீக் முன்னாடி சார் கூப்பிட்டு பேசினாரு. பிஏ அவரு இந்த மாதிரி நீங்க லிப்ஸ்டிக்லாம் போடக்கூடாது. என்ன மட்டும் இல்ல, பர்டிகுலர் ஒரு ஊழியர்ல ஒரு 4 பேர் அவங்களெல்லாம் சொல்ல விரும்பல. பட் என்னுடைய இஷ்யூன்றனால நான் சொல்றேன். இந்த மாதிரி கேட்டாங்க. நான் அதை சொன்னேன், நான் சின்ன வயசுல இருந்தே போடுறது, இது என்ன மாத்திக்கணும். இல்ல, நீங்க போட்ட கலரும் மேடம் போடுற கலரும் ஒரே மாதிரி இருக்குது, அதனால நீங்க கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கங்க. இங்க பர்டிகுலரா ஒரு ஊழியரை பார்த்து அவங்க போடுற மாதிரி போடுங்கன்னாங்க. அந்த ஆபீஸ்ல ஒரு உதவியாளர் இருக்காரு. அவர் என்னன்னா, நீங்க எங்கேயும் வெளியில எல்லாம் போக கூடாது, வரக்கூடாது. என்னுடைய பேரண்ட்ஸ் என்ன அவ்வளவு பண்றாங்க வெளியில போறதுக்கு. நான் போறது என்னுடைய பெண் ஊழியர்கள் கூட தான் நான் போறேன். அதர் டிபார்ட்மெண்ட் இவங்க கூட எல்லாம் கோயில் குளம் ஏதாவது போவோம். அப்படிலாம் நீங்க போக கூடாது அப்படின்ட்டு நிறைய வான் பண்ணி பார்த்தாங்க. நான் அது கேட்கற மாதிரி இல்ல. பணி மாறுதலுக்கு பின் 70 கிலோமீட்டர் தூரம் தினமும் பயணிப்பதாகவும் தனது வயதை கருத்தில் கொண்டு அருகில் உள்ள அலுவலகத்திற்கு மாற்றித்தர வேண்டும் என்றும் மாதவி கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் தபேதார் மாதவியிடம் லிப்ஸ்டிக் குறித்தும் அவரது தனிப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் எந்தவித விளக்கமும் கேட்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொடர்ந்து அலுவல் நடைமுறைகளை மீறியும் முறையாக அலுவலகத்திற்கு தகவல் தராமல் தாமதமாக வருதல் உள்ளிட்ட காரணங்களுக்காகவும் மட்டுமே கடந்த மாதம் அவரிடம் குறிப்பாணையின் மூலம் விளக்கம் கேட்கப்பட்டதாகவும், நிர்வாக காரணங்களுக்காக மட்டுமே மாதவி பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை தவிர தனிப்பட்ட முறையில் அவரது ஒப்பனை குறித்து எவ்வித விளக்கமும் கேட்கப்படவில்லை எனவும் விசாரணையும் நடத்தப்படவில்லை எனவும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. அவரது தனிப்பட்ட ஒப்பனை நடவடிக்கைகளுக்காக பணிமாறுதல் செய்யப்பட்டுள்ளதாக சில ஊடகங்களில் வரும் தகவல்கள் தவறானவை எனவும் சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்துள்ளது.